ஜிகர் தண்டா 2 டைகர் 3 தொடர்ந்து இந்த ரெண்டு படமுமே ஒரு அளவுக்கு சூப்பரான வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேற்று ஜிகர் தண்டா 2வும் டைகர் 3யும் எந்த அளவுக்கு வசூல் எடுத்திருக்கு, இந்த ரெண்டு படங்களும் டோட்டலாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். இது இல்லாமல் இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக நம்ம சேனலில் ஒரு நண்பர் கேட்டுக்கிட்டே இருந்தார், பெரிய மருது விஜயகாந்த் அவர்களோட நடிப்பில் வந்த பெரிய மருது அந்த படத்தோட வசூலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படம் வசூல் ரீதியாக ஹிட்டா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான படம் எம்எஸ் தோனி அன்டோல்டு ஸ்டோரி பயோபிக்லேயே ஒரு தரமான ஒரு படம். ஸோ இந்த படம் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ இந்தியா முழுக்க இந்த படம் எவ்வளோ வசூல் எடுத்திருக்கு, தமிழ்நாட்டில் எவ்வளோ வசூல் எடுத்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, வீரா படத்தில் கொஞ்சி கொஞ்சி அலைகளோட அப்படிங்கிற ஒரு பாட்டு, அந்த பாட்டில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். ரோஜா மட்டும் அதை அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆடியன்ஸும் உட்காந்துருப்பாங்க, ஆனால் ரோஜாவுக்கு மட்டும் அவங்க மட்டும் தனியாக உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு கற்பனையாக அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரஜினி சார் பாடுறத அவ்வளோ சூப்பராக ரசிச்சுட்டு இருப்பாங்க. இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் வினோத் மதன், திருப்பதி திம்மராயன், அப்புறம் முகமது இசாம், சந்திரசேகர், செல்வகுமார். இந்த 5 பேர் தான் முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ நேற்று வீடியோவில் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். இந்த வருஷத்துலேயே இது தாண்டா சினிமா அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி, இந்த வசூல் அது இதுன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இது தாண்டா சினிமா அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு தமிழ் படத்தை சொல்லணுன்னா என்ன படத்தை சொல்லுவீங்கன்னு கேட்டிருந்தேன். நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க. குட் நைட் சொல்லியிருந்தீங்க, அப்புறம் போர் தொழில் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே நேரத்தில் இன்னும் சில படங்கள், முக்கியமாக அயோத்தி சொல்லியிருந்தீங்க. ஸோ நானுமே அயோத்தி தான் சொல்லுவேன், என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம். அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பேசுகிறதுக்கு வசனமாக பேசி நம்மளுக்கு அப்படியே கிளாஸ் லெக்சர் எடுக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் அந்த படத்தில் இருந்திருக்கும். ஆனால் அந்த படத்துக்கு என்ன தேவையோ, எப்படி காட்சியால் மட்டுமே, வெறும் காட்சியால் விஷுவலால் மட்டுமே நம்மளுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துறது அப்படின்னு இருக்குதுல்ல, அந்த படம் பார்த்துட்டு நீங்கள் வெளில போனீங்கன்னா யாருக்காவது ஏதாவது கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ, ஐயோ உங்களுக்கு உதவி ஏதாவது தேவைப்படுமான்னு நம்மளே போய் வாலண்டியராக கேட்குற அளவுக்கு அந்த படம் நம்மளை ஏதோ ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி வைக்கும். ஸோ அதுதான் எனக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது. சசிகுமார் உண்மையிலே ஒரு அற்புதமான நடிப்பு. கூட நடிச்சிருந்த எல்லாருமே நல்லா நடிச்சிருப்பாங்க. முக்கியமாக அந்த நார்த் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய அந்த ஃபேமிலி, உண்மையிலே அந்த அப்பா கேரக்டராக இருக்கட்டும், அந்த பொண்ணு பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. உண்மையிலே அவங்க ஒரு வேறு லெவல் ஆக்ட்ரஸ். ஃபஸ்ட்டு படம் நம்ம பார்க்குறதுல அதுதான் ஃபஸ்ட்டு படம். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க மேபி சீரியல் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த சின்ன பையன்லேருந்து அந்த கொஞ்ச நேரம் வரக்கூடிய அந்த அம்மா கேரக்டர்லேருந்து எல்லாருமே பயங்கரமாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலாக ஃபேவரட்டான மூவி. ஸோ இந்த படத்தை நான் எத்தனை தடவை போட்டாலும் பார்ப்பேன். இந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்குது, அவர் ஆம்புலன்ஸ் ஓட்டும் போது ஒரு பாட்டு லாஸ்ட்டில் அந்த அப்பாக்காரர் அவரோட தப்பெல்லாம் ரியலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும், சூப்பராக இருக்கும். இன்னொரு வாட்டி கூட நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு பார்த்துருங்க. ஏன்னா நம்ம இதுதான் சினிமான்னு நம்மளை நம்ப வச்சு சும்மா கத்தி கபடார அப்புறம் கன்று அது இதுன்னு வச்சு நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அது சினிமா கிடையாது, இது தாண்டா சினிமான்னு சொல்லிட்டு நம்மளை கொண்டாடக்கூடிய ஒரு படம், எல்லாரும் கொண்டாட தவறிய படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த படம் பெரிய வசூல்லாம் எடுக்கலை. ஸோ இப்போ நம்ம வசூலுக்குள்ளே போயிடலாம். 12th ஃபெயில் அந்த படத்தோட 26வது நாள் வசூல் இந்தியாவில் 22 லட்சம், வேர்ல்டு வைடு 27 லட்சம். இந்தியா முழுக்க 35 கோடியே 29 லட்சமும், வேர்ல்டு வைடு 37 கோடியே 73 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் ஆல்ரெடி சூப்பர் டூப்பர் ஹிட்டு. மங்களவாரம் அந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 18 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 29 லட்சம். மங்களவாரம் இதுவரையும் டோட்டலாக 9 கோடியே 77 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 11 கோடியே 33 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்ததாக சப்த சாகரடாச்சே எல்லோ சைடு பி. ஸோ இந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் கர்நாடகாவில் 63 லட்சம், வேர்ல்டு வைடு 78 லட்சம். கர்நாடகாவில் டோட்டலாக 7 கோடியே 44 லட்சமும், வேர்ல்டு வைடு 9 கோடியே 4 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. லியோ அந்த படத்தோட 33வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 12 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைடு 17 லட்சம். ஸோ தமிழ்நாட்டில் 223 கோடியே 27 லட்சமும், வேர்ல்டு வைடு 613 கோடியே 39 லட்சம். ஸோ ஒரு நண்பர் கூட திட்டியிருந்தார், நீ இன்னும் 5 லட்சம் 10 லட்சம் வந்தால் கூட சொல்லுவ போல அப்படின்னு. வந்ததுன்னா சொல்ல வேண்டியது தான், என்ன காசா பணமா. ஜிகர் தண்டா XX அந்த படத்தோட டே 12 கலெக்ஷன்
தமிழ்நாட்டில் 1,04,00,000, வேர்ல்டு வைடு 1,59,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் தமிழ்நாட்டில் 42,06,00,000, வேர்ல்டு வைடு 59,85,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ தொடர்ந்து ஒரு நல்ல வசூல் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் ஒரு 6 கோடி 7 கோடி கிட்டே இந்த படம் வசூல் எடுக்க வேண்டியது இருக்குது. அதை தாண்டி அதுக்கப்புறம் இந்த படம் பெரிய ப்ராஃபிட் எடுக்குதா இல்லையா அப்படிங்கிறதுலாம் வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். டைகர் 3 அந்த படத்தோட டே 10 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 15 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 27 லட்சம், கர்நாடகாவில் 45 லட்சம், கேரளாவில் 4 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 6,54,00,000, ஓவர்சீஸில் 2,85,00,000, வேர்ல்டு வைடு 10,30,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் தமிழ்நாட்டில் 4,42,00,000, அப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவில் 16,54,00,000, கர்நாடகாவில் 17,78,00,000, கேரளாவில் 2,44,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 243,78,00,000, ஓவர்சீஸில் 103,87,00,000, வேர்ல்டு வைடு 388,83,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த சூப்பர் ஹிட் திரைப்படம். ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் பெரிய மருது அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு நண்பர் நம்ம சேனலில் கேட்டுக்கிட்டே இருந்தார். 1994ஆம் ஆண்டு வந்த இந்த படம். ஸோ விஜயகாந்த் அவர்களும் அப்புறம் ரஞ்சிதா இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 70 லட்சம், பாக்ஸ் ஆஃபீஸ் நியர்லி 1 crore வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்ராக்சிமேட்டாக ஷேர் வந்து 60 லட்சம். ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி தான். ஸோ அந்த சமயத்தில் இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அதுதான் ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி. ரொம்ப நாளாக அந்த நண்பர் கேட்டுகிட்டே இருந்தார். சரி நம்மளும் ஒரு பிலோ ஆவரேஜ் மூவியை போடணுமான்னு சரி கேட்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஸோ வேறு ஏதாவது படம் இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு வேறு ஏதாவது படம் இந்த படத்தோட வசூலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் போடலாம். ஒருவேளை நம்மகிட்ட டேட்டா இருக்குங்கிற பட்சத்துக்கு அதை கன்ஃபார்மாக சொல்லிவிடுவேன் நான். ஸோ அதுக்கடுத்து தான் சொல்லியிருந்தேன் எம்எஸ் தோனி த அன்டோல்டு ஸ்டோரி. ஸோ எம்எஸ் தோனி, மகேந்திர சிங் தோனி அவர்களோட அவரோட வாழ்க்கையில் நம்மளுக்கு தெரியாத சில விஷயங்கள், அதுக்கப்புறம் அவர் எப்படி அந்த வேர்ல்டு கப் வின் பண்ணார், அது வரையும் கிரிக்கெட்டுக்குள்ளே எப்படி வந்தார், கிரிக்கெட்டில் எப்படி வந்து பெரிய ஆள் ஆனார், எப்படி அந்த கடைசியாக வேர்ல்டு கப் அந்த லாஸ்ட்டு 6 வரையும் அந்த 2011 வேர்ல்டு கப் வரையும் இதில் இருக்கும். 2016ஆம் ஆண்டு வந்த இந்த படம் சுஷாந்த் சிங் ராஜ்புட் அப்படியே தோனியாவே வாழ்ந்திருப்பார். எனக்கு அந்த சமயத்தில் வந்து பெரிய சந்தேகம். என்னன்னா தோனியை தான் உண்மையிலே நடிக்க வச்சுட்டு அது வேற ஒருத்தர் நடிக்க வச்சாருங்கிறதுக்காக ஏதாவது மார்ஃபிங் பண்ணாங்களான்லாம் அந்த சமயத்தில் அவ்வளோ சந்தேகம். ஏன்னா அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக உண்மையிலே தோனி மாதிரியே பண்ணியிருப்பார். ஒவ்வொரு அந்த இது இப்படி பண்ணுறதா இருக்கட்டும், கண்ணு சிமிட்டுறதா இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே அப்படியே பண்ணியிருப்பார். அவ்வளோ ரியலாக பண்ணியிருப்பார். உண்மையிலே மிகப்பெரிய கலைஞர். ஆனால் என்ன பண்ணுறது, காலம் அவர் நம்ம கூட இருக்க வைக்கல. ஸோ இருந்தாலும் இந்த படத்தோட அந்த ஸ்டோரியை பார்க்கும்போது, ஸ்க்ரீன் பிளேவை பார்க்கும்போது, ஒரு பயோபிக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே, உண்மையிலே படம் எங்கேயுமே போர் அடிக்காது. வழக்கமாக இந்த மாதிரி பயோபிக்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருசாக நம்மளை அப்படியே ஸ்க்ரீன் பிளேயில் அப்படியே கட்டி போட்டு வைக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா சில பேரோட வாழ்க்கை ரொம்ப சில இடத்துல சோகமாக இருக்கும், சில இடத்துல ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு அதில் வந்து அப்படியே அடாப்ட் ஆகி போகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த எம்எஸ் தோனி அந்த படத்தோட அன்டோல்டு ஸ்டோரி, அந்த படத்தோட அந்த ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வசூல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 100 கோடி. தமிழ்நாட்டில் மட்டுமே 6,50,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் இது ஆக்சுவலாக பெரிய வசூல். இந்தியாவில் வந்து 185 கோடி டோட்டலாக வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 31 கோடி, வேர்ல்டு வைடு 216 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 123 கோடி, ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர். இந்த படமே நான் வந்து நிறையா வாட்டி பார்த்துருக்கேன். இப்போ கூட மறுபடியும் போட்டால் கூட அந்தளவுக்கு உட்காந்து பார்ப்பேன். அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். உண்மையிலே இந்த படம் அவ்வளோ வருத்துங்க நீங்கள் உட்காந்து பார்க்குற அளவுக்கு. ஒருவேளை இந்த படத்தையும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கன்ஃபார்மாக பார்த்துருங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிவிடுவேன். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.